சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, அதிகமாக சந்தோஷம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீ எப்படி நினைக்கிறாய்? இப்பொழுதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு அளவாவது எனக்கு நிம்மதியை கொடுங்கள் சாயி. என்னுடைய வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் பார்த்தது முழுவதுமே மிக 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 கஷ்டமான ஒரு வாழ்க்கை. சிறிய வயதில் கஷ்டப்பட்டேன். சரி, பெரிய வயது ஆன பிறகு வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்போம் என்று நினைத்தேன். ஆனால் அப்படி இல்லை. அப்படி என்னால் வாழ முடியவில்லை. ஏதோ ஒரு விஷயம் நடந்து 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 எல்லாமே மாறியது. ஆனால் இப்பொழுதாவது என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறும் என்று நினைக்கிறேன். ஆனால் ஏன் சாயி, இன்று வரைக்கும் கூட என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியை தரவில்லை? எல்லா விஷயத்திலேயும் ஏன் சாயி என்னை கஷ்டப்படுத்துகிறீர்கள்? காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். நான் சொன்னால் நம்புவாயா? நீ எப்பொழுதுதான் நான் சொன்னதை அப்படியே நம்பி இருக்கிறாய். ஆனால் நீ இன்று நான் சொல்லும் விஷயத்தை நம்பித்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு பொழுதும் நான் சொல்வதை நீ நம்புவது கிடையாது. ஆனால் இன்று நான் சொல்லும் விஷயத்தை நீ நம்பிதான் ஆக வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாகவே ஒவ்வொரு விஷயத்திலேயும் அதிகமாகவே கவலை. ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கிறாய் பத்தியா? கவலை என்ற ஒரு விஷயம், அதற்கு இடமே இல்லை. தோற்று போவோமோ என்று நினைத்தாய். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் தோற்று போவோம் என்ற ஒரு நினைப்பு வரக்கூடாது. அதுபோலவே எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறாய். வயதிலிருந்து சந்தோஷத்தை பார்க்கவில்லை. அதாவது படிக்கும் காலத்தில் படித்து முடித்த அந்த நிமிஷத்திலிருந்து நீ எப்பொழுது வீட்டுக்குள் வந்து உன்னுடைய குடும்ப சூழ்நிலையை பார்க்க ஆரம்பித்தாயோ அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. அடிக்கு மேல் அடி. இருந்த வீட்டை மாற்றி, இருந்த இடத்தை மாற்றி, நிறைய பேருடைய முகங்கள் தெரிந்து, உறவுகள் என்று அத்தனை பேருடைய பழகி, கடைசியில் பணம் இல்லாமல், நகை இல்லாமல், வீடு இல்லாமல், இப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய குணத்தை காட்டினார்கள். அப்பொழுது நீ நினைத்தாய் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்று. ஆனால் அப்பொழுது எல்லாம் உன்னுடைய கையில் எதுவுமே இல்லை. அது எப்படி வாழலாம், என்ன விஷயம் செய்யலாம் என்று எதுவுமே உனக்கு தெரியாது. தெரியாத ஒரு பிள்ளை, அம்மா அப்பா இப்படி ஒரு வட்டத்திற்குள்ளேயே நீ வாழ்ந்தாய். இப்பொழுதும் அப்படித்தான். உன்னை யாராவது ஒருவர் நீ செய், இது உன்னால் முடியும் என்றால் தான் இப்பொழுது வரைக்குமே நீ ஒரு காரியத்தில் இறங்குவாய். உன்னுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் எல்லா நாட்களும் போனது. எல்லாவற்றையும் இழந்து இழந்து ஒரு பிள்ளையாக இப்பொழுது ஒரு நிலைமைக்கு வந்து உனக்கான ஒரு தொழில், உனக்கான ஒரு வீடு, உனக்காக எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் இன்னும் முன்னேற வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். உன்னுடைய தொழில் முன்னேற வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து அதற்காக உழைத்து கொண்டே இருக்கிறாய். கண்டிப்பாக நீ உழைக்கிறாய். யாருக்கும் துரோகம் செய்யவில்லை. யாருடைய வாழ்க்கையும் கெடுத்து நீ ஒரு விஷயமும் செய்யவில்லை. நேர்மையாக தெய்வத்தினுடைய பாதையில் நீ போகிறாய். தெய்வம் எந்த பக்கம் உன்னை அழைத்து போக வேண்டும் என்று உனக்கு கட்டளை இட்டிருக்கிறதோ அந்த பாதையிலேயே நீ போகிறாய். இதற்கு நடுவே சில மனக்குழப்பங்கள், ஏதாவது ஏன் இப்படி ஏன் அப்படி என்று ஒரு குழப்பங்கள். எதையும் நீ இது கவலைப்பட வேண்டாம். குழப்பங்களை தூக்கி எறியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இதற்கு மேல் குழப்பமோ கஷ்டமோ கண்ணீரோ தொல்லைகளோ எதுவுமே இருக்காது. எல்லாமே திருப்தியாக இருக்கும். வீட்டில் இருக்கும் அனைத்து உயிர்களுமே எப்பொழுதும் பாதுகாப்பாகவும் நீண்ட ஆயுளுடனும் சீர்கப்பிணி இல்லாத வாழ்க்கையுடனும் இருக்கும். உன்னுடைய தொழில் இன்னும் இன்னும் அதிகமாக வளர ஆரம்பிக்கும். நீயே பார்த்து என்னடா இது, திடீரென்று நம் வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமையானது அற்புதமாக மாற ஆரம்பிக்கும் நேரம் வந்துவிட்டது. நிறைய நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று இருக்கிறாய். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் தோற்று நீ போக மாட்டாய் என்பதில் நான் உனக்கு அடித்து சொல்வேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் ஒரு நாள் தோல்வி என்ற ஒரு விஷயம் ஒரு பொழுதும் கிடையாது. நாளுக்கு நாள் இன்பங்கள் வந்து கூடுமே தவிர, ஒவ்வொரு நாளும் இன்பங்கள் வந்து கூடுமே தவிர துன்பங்கள் கூடவே கூடாது. நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு தெய்வத்தை நீங்கள் நம்புகிறீர்களோ
அதைவிட அதிகமாகவே தெய்வம் உங்களை காப்பாற்றும். இது நான் உங்களுக்கு இப்பொழுது இருக்கும் மன ஆறுதலுக்காக சொல்லவில்லை. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் 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 அதிகமானவே சந்தோஷத்தை பார்க்க போகிறீர்கள். எல்லா விஷயத்திலேயும் நீங்கள் அற்புதமாக இருக்க போகிறீர்கள் என்று சொல்லவே தான் நான் இப்பொழுது சொல்கிறேன். அதுவும் உண்மை. உன்னை ஆறுதல் படுத்துவதற்கல்ல. நான் சொல்லும் விஷயங்கள் அனைத்தும் உண்மை. உன்னுடைய மனதில் எல்லாவற்றுக்குமே ஒரு துணையாகவும் ஒரு பாதுகாப்பாகவும் எல்லா விதத்திலும் அற்புதத்தை செய்து கொடுக்கும் மிக பெரிய ஒரு மாற்றத்தை நான் கொடுப்பேன். புரிகிறதா? இனிமேல் வரும் காலங்கள் அனைத்தும் உனக்கு இன்பமான காலங்களாகவே இருக்கும். ஒவ்வொரு நேரமும் எப்பொழுதும் எதையும் கண்டு அவசரப்படாதே. அவசரப்பட்டுத்தான் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழந்தாய். இனிமேல் உன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு குறையும் எப்பொழுதும் வராது. குறைகளுக்கு இடமே இல்லை. எப்படி குறை வரும்? தங்கப்பிள்ளையே, யோசித்துப் பார். எத்தனை விஷயங்களை நீ தாண்டி வந்தாய். ஒவ்வொரு விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இந்த விஷயம் செய்யலாமா, அந்த விஷயம் செய்யலாமா என்று எத்தனை யோசனைகள். நிச்சயமாக இனி வரும் காலங்கள் நீ யோசித்து யோசித்து செய்யும் ஒவ்வொரு காரியமும் இன்பமான காரியங்களாகவே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் இனிமே அப்படியே அழகாக சுமூகமாக நடக்கும். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் தோற்று போவதோ இல்லை என்றால் தேவையே இல்லாமல் கஷ்டப்படுவதோ இனி வரும் காலத்தில் இல்லாமல் சந்தோஷங்கள் மட்டுமே இருக்கும். என்னடா சாய், நம் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, சாதாரணமாக இப்பொழுது சரியாகும், இந்த நிமிஷம் சரியாகும் என்று சாதாரணமாக சொல்கிறார் என்று நீ நினைக்கலாம். எனக்கு எல்லாமே சாதாரணம்தான். நீ கர்ம வினையை செய்கிறாய், அதை நீ அனுபவிக்கிறாய். நான் அதிலிருந்து தடுக்கிறேன். புரிகிறதா? தங்கப்பிள்ளையே, யோசி. எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடு. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலேயும் முடிவெடுக்காதே. ஒரே ஒரு குழப்பம் உன்னுடைய மனதுக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் நன்றாக இருப்பார்களா? குழந்தை நன்றாக இருக்குமா? இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறேன். தங்கமே, எல்லா விஷயத்திலேயும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில். குழந்தைகளை யாரை நம்பியும் எப்பொழுதும் விடாது. ஏனென்றால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அதாவது பக்கத்து வீட்டில் இருப்பவர்களோ உனக்கு தெரிந்தவர்களோ இவர்களை நம்பி இவர்கள் வீட்டில் விட்டு போகிறேன், இப்படி யாரை நம்பியும் உன்னுடைய கையை மீறி உன்னுடைய பிள்ளை வெளியில் போகக்கூடாது. புரிகிறதா? அது அப்படி போகும் பட்சத்தில் அது ஆபத்து தான். அது நிச்சயமாக அது ஆபத்து. அதிலிருந்தெல்லாம் உன்னால் தான் காப்பாற்ற முடியும். ஏனென்றால் நல்லவர்களோ கெட்டவர்களோ அது முதலில் பழகும் பொழுது யாருக்கும் தெரியாது. ஆனால் எந்தெந்த விஷயத்தை செய்ய வேண்டும், எந்தெந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்பது இருக்கிறதல்லவா? அது எல்லாவற்றையும் பார்த்து பொறுமையாக இரு. தேடும் ஒவ்வொரு விஷயத்தையும் நிச்சயமாக இந்த சாய் உன் கையில் வந்து சேர்ப்பேன். ஒருபொழுதும் ஒரு நாளும் உன்னை கண்கலங்கவோ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தவோ ஒரு நாளும் நான் அனுமதிக்க மாட்டேன். நிறைய நேரம் தோற்று போய்விட்டாய். நிறைய நேரம் வாழ்க்கையில் ஜெயிக்காமல் தோற்று போய்விட்டாய். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிப்பது மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். நான் சொன்னபடி உன்னுடைய குழந்தையை பார்த்துக்கொள். யாரையும் நம்பி விடாதே. எப்பொழுதும் உன்னுடைய கைக்குள்ளே வைத்துக்கொள். எல்லா விஷயத்திலேயும் சில நேரத்தில் நேரம் சரியில்லாமல் இருக்கும். அப்பொழுது இது நேரம் சரியில்லை என்பது தெரியாது. ஏதேதோ விஷயங்கள் நடக்கும். அப்பொழுதெல்லாம் உன் குடும்பத்தில் இருப்பவர்களை பத்திரமாக பார்த்து கொள்வதும் உன்னை நீயே பத்திரமாக பார்த்து கொள்வதும் உன் கையில் தான் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலேயும் அலட்சியம் காட்ட வேண்டாம். எல்லா விஷயத்திலேயும் நான் இருப்பேன், துணையாக இருப்பேன். எல்லா விஷயத்திலேயும் பாதுகாப்பையும் எல்லா விஷயத்திலேயும் மிகப்பெரிய அற்புதத்தையும் நானே உனக்கு தந்து வாழ வைப்பேன். எப்பொழுதும் எந்நாளும் உன் கூட இருந்து ஒவ்வொரு காலகட்டமும் இன்பத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.